மகளிர் தினம் இன்றைக்கு பெண்களுடைய தினம். இன்றைக்கு பெண்கள் தினமாக இருந்ததுனால பிரின்சி உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க போறாங்க. ஸ்வீட் கொண்டு வந்ததுனால பெண்கள் தினம் நீங்க எல்லாம் விசேஷமானவர்களுக்கு அவங்க ஸ்வீட் கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு வசனம் கொடுக்குறேன். ஓகே, ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு இந்த மீட்டிங் முடியும் போது உங்களுக்கு அவங்க ஸ்வீட் கொடுப்பாங்க. எல்லாருக்கும், பெண்கள் மாத்திரம் இல்ல, ஆண்களுக்கும் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஓகே, கர்த்தர் அந்த ஸ்வீட்டை கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு பெண்கள் தினம். பெண்கள் தினம்னா என்ன? எல்லாரும் எழுப்பி ஒவ்வொருத்தரையா நாங்க கேள்வி கேட்க போறோம். எல்லாம் பெண்கள், ஆண்களுக்கு பிரச்சனை. பெண்கள் வாங்கி பிடிச்சி சொல்ல போறாங்க. பெண்கள் தினத்தை முன்னிட்டு என்ன? பெண்கள் தினம்னா என்ன? அதாவது பெண்களுக்கு கிடைத்த சுதந்திரம், ஃப்ரீடம். பெண்களுக்கு கிடைத்த சுதந்திரம், ஃப்ரீடம். நான் நினைக்கிறேன் ராணியம்மா சாரெல்லாம் பிரசன்னம் பண்ண போறாங்க. ஓகேவா? பயப்படாதீங்க, நேரம் இல்லை, நானே பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்கள் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். பெண்கள் என்று சொன்னாலே அது ஒரு ஆசீர்வாதம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல ஒருத்தனை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆதியாகம புஸ்தகமும் 49ஆம் அதிகாரம் இங்க நான் பார்க்கும்போது 21ஆம் வசனத்துல அந்த 49ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல யாக்கோபுடைய நப்தலி என்ற ஒரு மகனுக்கு அவர் விடுதலை பெற்ற பெண்மான், மான் என்று சொல்லுகிறார். பெண்ணை நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். நிறைய மானுகள் இருக்கு, நிறைய மானுகள் இருக்கு. அந்த மானுகள்லாம் அந்த மானில் இருக்கு, வண்டலூர் ஜூலியம் இருக்கு, எல்லா இடத்துலயும் மான்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லப்பட்ட விடுதலை பெற்ற பெண்மான். பல வருஷங்கள் காலங்களிலே, பிரிட்டிஷ் காலங்கள்லாம் இருந்த நாட்களிலே பெண்களுக்கு இன்றைக்கு பெண்கள் தினமாக இருக்கிறதுனால பெண்களை பற்றி நாம பேச வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு பெண்கள் அழகாக டிரெஸ் போடுகிறார்கள், பட்டுசாரி கட்டுகிறார்கள், விதவிதமான வஸ்திரங்களை உடுத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் என்னவென்று சொன்னால், நமக்கு விடுதலை பெற்ற பெண், விடுதலை பெற்ற ஒரு மான் போல ஒரு விடுதலை கிடைக்கப்பட்டது, சுதந்திரம். நம்ம நாட்டில் பிரிட்டிஷ் காலத்துல பல வருஷங்களுக்கு முன்பாக ராஜாக்கள் இருந்த நாட்கள்ல பெண்களுக்கு அவங்க ப்ளவுஸ் போடக்கூடாது, வெறும் சாரி தான் கட்டணும். ஜாக்கெட் போடக்கூடாது, பெரிய சாரி தான் கட்டணும். ஆனா அந்த சாரி இப்ப இருக்கிற 5 முழம் இல்ல, 7 முழம் சாரி. அந்த சாரியை இடுப்புல கட்டி உடம்பு முழுவதும் கட்டி ஜாக்கெட் போடாதனால அவங்க ஃபுல்லா அந்த சாரியிலேயே அவங்க உடுத்தணும். ஏன்னா அவங்க பெண்கள் இதுதான் இருக்கணும், பிளவுஸ் போடக்கூடாது, ஜாக்கெட் போடக்கூடாது, அடிமைகளாக வைத்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இடங்கள்ல தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்த பிற்பாடு இன்றைக்கு பெண்கள் அழகாக பல விதமான டிரெஸ்களை, ஆடைகளை, உடைகளை உடைந்து இன்றைக்கு சந்தோஷமாக பல இடங்களில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பெண்கள் மிகவும் மிகவும் விடுதலை பெற்ற ஒரு மானை போல எல்லா இடத்திலும் துள்ளி ஓடுகிறது போல இருக்கிறது. மான் என்று சொன்னாலே ஒரு அழகுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மானுக்கு எப்படி கொம்பு அழகா இருக்கிறதோ, பெண்களுக்கு அவங்களுடைய முடி, தலைமுடி அழகாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மானுக்கு கொம்பு இல்லாவிட்டால் அழகு இல்லை, பெண்களுக்கு முடி, தலைமுடி இல்லாவிட்டால் அழகு இல்லை. யாராவது மொட்டை அடிச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா அவங்க வரவேற்பாங்க. ஆண்கள் மொட்டை அடிச்சா அது நல்லா இருக்கும், ஆனா பெண்கள் மொட்டை அடிச்சா தெரியாது. அப்ப பெண்களுக்கு முடி இருக்கிறது போல அந்த மானுக்கு கொம்பு இருக்கிறது. அதனால தான் விடுதலை பெற்ற பெண்மான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விடுதலை பெற்ற ஒரு பெண்மான் பெண்களை விடுதலையாக சுதந்திரமாக மாற்றினவர். இந்த உலகத்திலே ஒரு நாயகன் இருக்கிறார், ஒரு ஹீரோ. அவர் தான் பெண்களுக்கு முக்கியமே கொடுத்தார். யார் அது? யார வெளியே சொல்லுங்க. ஒரு ஹீரோ இருக்கிறாரு,
பெண்களுக்கு முக்கியம் கொடுத்து அவரால்தான் இன்றைக்கு நாட்டில் கூட பெண்களுக்கு எல்லாமே முக்கியம் கொடுக்கிறார்கள். முதலாவது இந்த உலகத்திலே ஒரு ஹீரோ இருந்தார். அவர் தான் பெண்களுக்கு முக்கியம் கொடுத்து எல்லா சம உரிமையும் கொடுத்தார். அந்த ஹீரோ யாரு? காது கேட்கல சத்தமா? ஏசப்பா. ஹல்லேலூயா. பெண்களுக்கு முக்கியம் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஒரே உதாரணம் சொல்றேன். ஏன் பெண்களுக்கு முக்கியம் கொடுத்தது தெரியுமா? பழைய ஏற்பாடு காலத்துல ஆசாரிய கூடாரத்துல பெண்கள் ஸ்திரீகள் சபைக்கு வரக்கூடாது. சபைக்கு வரக்கூடாது. ஆசாரிய கூடாரத்துல சபைக்கு வெளியே தான் பெண்கள் நிற்கணும். ஆண்கள் மாத்திரம்தான் சபைக்குள்ள வரணும். அவர்கள் மாத்திரம்தான் செபிக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அறையப்பட்டு கல்வாரியில உயிரை கொடுக்கும் போது, ஜீவனை கொடுக்கும் போது, அவர் உயிர் பிரிந்த உடனே பெண்களுக்காக உயிரை கொடுக்கிறார். எல்லாருக்காக கொடுத்தார். அதுல முக்கியம் பெண்கள் என்று சொல்லப்படும். எப்படின்னா, அவர் உயிர் போகும்போது தேவாலயத்தில் இருக்கிற தீர் துவங்கி மேல் மட்டும் திரைச்சீலை கிழிக்கப்பட்டு ஆண்கள் என்றில்லாமல் பெண் என்றில்லாமல் எல்லாரும் சம உரிமை பெற்று தேவாலயத்தில் வரலாம். கைகளை தட்டி ஆண்டவராக இன்றைக்கு பெண்கள் சபைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வழி வகுத்தது யாரு? உங்களுக்கு சபையில உள்ள விட்டது யாரு? இன்றைக்கும் சில கோயில்கள்ல பெண்கள் போகக்கூடாது. அந்த தெரியும் தானே? சில கோயில்கள்ல பெண்கள் போகக்கூடாது. அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல திருச்சிலை கிழிக்கப்பட்டவுடனே ஆண்கள் பெண்கள் சம உரிமையோடு சபைக்கு வரலாம். பெண்களுக்கு முக்கியம் கொடுத்திருந்தார் இயேசு கிறிஸ்து. அவர் தான் உண்மையான ஹீரோ, நாயகன். அதை பார்த்துதான் இப்ப இருக்கிற அரசாங்கம் கூட பல விதத்துல ஓகே. இன்றைக்கு மகளிர் தினமாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன். ஒரு பெண்ணுடைய நிலவரம் என்ன? இந்த வசனத்தின் படி பார்க்கும்போது விடுதலை பெற்ற பெண். எத்தனையோ பெண்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறார். ஆனால் தேசத்திலே, நம்ம நாட்டிலே ஜனங்கள் இன்றைக்கும் நம்முடைய சபையில கூட பெண்கள் விடுதலையோடு தேவனை ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு பொதுவாக ஒரு பெண் எப்படிப்பட்டவள்? பெண்ணை வர்ணிக்கும் பொழுது அவளுடைய தோற்றங்கள், உருவங்கள் எல்லாமே அழகானவைகள் என்று தேவன் கண்டுதான் ஏவாளை தேவன் உண்டாக்கி வைத்தார். ஒரு பெண் அழகானவள். பெண் இல்லாவிட்டால் உலகமே இல்லை என்று உலகத்தில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். அந்த பெண்ணை பார்க்கும்போது அவள் என்ன செய்கிறாள்? உள்ள எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அந்த பெண் வெளியே சந்தோஷத்தை தான் அவள் காட்டுவாள். எந்த ஒரு பெண்ணும் வெளியே போகும்போது அவள் மேக்கப் தான் பண்ணுவாள் ஒழிய அவள் துக்கமாக போக மாட்டாள் என்று நான் பார்க்கிறேன். கல்யாண வீட்டுல பார்த்துருக்கீங்களா? பங்கன்ல பாருங்க, எவ்வளவு பிரச்சனை. நைட் எல்லாம் சண்டை நடக்கும் புருஷனோட. காலையில மேக்கப் பண்ணி போயிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? பெண்கள் என்று சொன்னால் அவள் எப்படி சுமக்கிறவள். பெண் சுமக்கிறவர். என்னெல்லாம் சுமக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, ஒரு பெண் இன்றைக்கு மகளிர் தின வாழ்த்துக்களாக இருக்கிறதுனால பெற்றோரை நினைவில் சுமந்து, பெற்றோரை தாய் தகப்பனை ஒரு பெண் நினைவிலே சுமக்கிறார். கணவனை இதயத்திலே சுமக்கிறார். புருஷனை இதயத்திலே ஹார்ட்ல அவள் சுமக்கிறார். குழந்தையை கருவிலே சுமந்து, குழந்தையை கருவிலே சுமக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்ப பாரத்தை தலையிலே சுமக்கிறார். ஆண்டவர் நாம மகிமைப்படுத்தார். ஒரு கை தட்டுவோமா? இந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கா? பெற்றோர்களை தாய் தகப்பனை நினைவில் சுமக்கிறார். எங்க இருந்தாலும் ஐயோ இன்னும் அம்மா சாப்பிடலையே, அப்பா இன்னும் சாப்பிடலையே, அவர் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார். கணவனை இருதயத்திலே சுமக்கிறார். புருஷனை இருதயத்துல. எந்த ஒரு மனுஷனுக்கு அப்பா அம்மா கூட இடம் கிடையாது இதயத்துல, இருதயத்துல. ஆனா புருஷனுக்கு இதயத்துல சுமக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது குழந்தைய தலையிலையும் அல்ல இதயத்திலையும் அல்ல, அவள் கருவிலே, கர்ப்பப்பையில கருவிலே சுமக்கிறாள். எவ்வளவு காலங்கள் ஆனாலும், சரீரத்துல முடியாவிட்டாலும், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அவள் கருவிலே அவள் சுமக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்ப பாரத்தை தலையிலே சுமக்கிறார். வீட்டுக்கார் வருவாரு, சம்பளம் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா அந்த குடும்ப பாரத்தை யாரெல்லாம் வீட்டுக்கு வருவார்கள்? மாமியார் வருவார்கள், மாமனார் வருவார்கள், நாத்தனார் வருவார், மச்சன் வருவான், அவன் வருவான், புருஷனுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் வருவாங்க போவாங்க. ஆனா அந்த பெண் அந்த குடும்ப பாரத்தை அவள் தலையிலே சுமந்து
எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சிரிச்ச முகத்தோடு போவார். இவை அனைத்தும் சுகமான சுமை என்னை சிரித்துக் கொண்டே அவள் செல்பவள் தான் ஒரு பெண், அவள் தான் விடுதலை பெற்ற பெண்மான். இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் அவளுடைய முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும், அவருடைய முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும். ஆனா ஆண்கள் எப்பொழுதும் அப்படி இருக்க முடியாது. ஆண்கள் முகத்துல சிரிப்பை வச்சு மீசையை முறுக்கிட்டு இருப்பாங்க, தாடிய அப்படி குடிச்சு தடவிட்டு இருப்பாங்க, மீசையை தடவிட்டு இருப்பாங்க, முடியை தடவிட்டு இருப்பாங்க. சில நேரம் அவங்களுக்கு பிடிச்சா சிரிப்பாங்க, பிடிக்கலன்னா சிரிக்க மாட்டாங்க, கோபமா இருப்பாங்க. ஆனா பெண்கள் அப்படி இல்லை. இவை எல்லாவற்றையும் சுமந்து சுமந்து சுமந்து, பிள்ளைகளையும் சுமந்து, தாய் தகவலை சுமந்து, புருஷனையும் சுமந்து, வீட்டில் இருக்கிற அத்தனை பாரத்தை சுமந்து, எல்லாம் போன பிற்பாடு வீட்டை துணி துவைச்சு வீட்டை பெருக்கி கூட்டி எல்லாத்திலையும் அப்படி சுமக்கிறவள் தான் பெண். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்தாக இருக்கிறது. கைகள் தட்டி ஆண்டவர். இது சீலோவா சபை மாத்திரமல்ல, எங்களுடைய யூடியூப்ல பார்க்கிற அனைத்து பெண்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சப்ஜெக்ட் குள்ள வருவோம். ஒரு பெண் விடுதலை பெற்ற பெண்மா. நிறைய பெண்கள் விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன் பெண்களுக்கு விடுதலை இல்லைன்னு சொன்னால், விடுதலையை உண்டாக்குற ஆண்டவரை பிடித்துக் கொள்வதில்லை. ஒரு பெண் இருந்தால், அவள் பூமியாக இருந்தால், 18 வருடம் அழகான வானத்தை பார்க்க முடியவில்லை, அவள் எதையுமே பார்க்க முடியவில்லை. அவள் கூடு வளைந்து பூமியாகவே பூமிக்குரிய காரியங்களை பார்த்து கொண்டிருந்தார் அந்த பெண். இந்த விடுதலை ஆக்கிற, இந்த பூமியை விடுதலை ஆக்க போகிற இயேசு கிறிஸ்து வந்து அந்த பூமியை தொட்டால், அப்பொழுது பூமி அவள் விடுதலையாக பெற்று ஒரு பெண்மானாய் திகழ்ந்தார். அல்லேலூயா. அவளால் நடக்க முடியல, கூண்டு வண்டி தான் நடப்பாள். எல்லா இடத்துலயும் எல்லா சமுதாயத்தின் மத்தியில் போக கஷ்டம். ஆனால் அவளை அந்த பூமியிலிருந்து விடுதலையாக்கி இயேசு கரத்தை தொட்டு அவளை சுகமாக்கினார். இப்ப எல்லா இடத்துல நிமிர்ந்து நிற்கிறார். நான் இப்போ பூமி அல்ல, நான் பூமிக்குரியவதை பார்க்கல, இப்ப நான் உன்னதமானவர்களை பார்த்தேன். இயேசு என்னை விடுதலையாக்கினார். அந்த பூமியும் விடுதலை பெற்ற ஒரு பெண்மானாக மாற்றப்பட்டார். இன்றைக்கு நிறைய பேரு பெண்கள் விடுதலை இல்லாம அவர்கள் சில பூமிக்குரிய காரியங்களையே பார்த்து கொண்டிருக்காங்க. பூமிக்குரிய காரியம், பெண்கள் மேல எவ்வளவு கடமைகள் இருக்கு, எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு, அதெல்லாம் மறந்து சாதாரண ஒரு காரியத்தை கண்டு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. பூமிக்குரிய காரியம். நீங்கள் இயேசுவை உங்கள் இரட்சகராகிய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசித்தீர்களானால் உங்களை எல்லா கட்டளிலிருந்து விடுதலையாக்கி நீங்களும் ஒரு விடுதலையாக, ஒரு சுதந்திரமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெண்கள் வாழலாம். அல்லேலூயா. பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. நாம் கடந்து வருவோம். இந்த பெண்கள், நிறைய பெண்கள் எங்கேயுமே எதுவும் செய்ய முடியாம இருக்கும். சபைக்கு வர முடியாது, ஆசாரிய கூடத்துல வர முடியாது, சபைக்கு வெளியே தான் நிற்கணும். அப்படிப்பட்ட இந்த பெண்கள், ஸ்திரீகளை இயேசு கிறிஸ்து மரணத்தினாலே சபையுடைய பெருச்சிலை கிழித்து சபையிலே வாசலை திறந்தார். இப்ப எல்லா பெண்களும் சபைக்கு வரலாம். இப்போ உங்களெல்லாம் சபைக்கு கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் இயேசுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்க சுதந்திரமாக சபையில மத்தியில உட்கார்ந்து வர்றீங்க. ஏன்? இயேசுதான் உங்களுக்கு உரிமை கொடுத்தது, இயேசுதான் சம உரிமையை கொடுத்தது, இயேசுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து அவர் உயிர்த்தெழுந்த முதல்ல யார் வந்தது? இயேசு பார்க்க பெண்கள் தான் வந்த. அதிகாலையிலே இருட்டோட பெண்கள் வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண் என்று சொன்னாலே ஒரு மானுக்கு சமமாக இருக்கு. மான் அழகானவைகள், ஆசீர்வதிக்கப்பட்டோம். மானை பார்த்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். மானை பிடிக்காதது யாரும் இல்லை. புலி சிங்கம் கூட நல்லா தான் இருக்கும், ஆனா பயமா இருக்கும், பயமா இருக்கும். ஆனா நீங்க பாருங்க, மான் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப பெண் என்று சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஏசப்பா கூட பிடிச்சிருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கூட பிடிச்சிருந்துச்சு. அதனால்தான் ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஒரு பெண்ணை உண்டாக்கி வைத்தார். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும்
தன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வேணும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு துணை இருக்கணும். அந்த துணை ஏவாளாக ஒரு பெண்ணாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை மீறி இந்த நாட்களில் பெண்கள் பெண்களை திருமணம் செய்கிறார்கள், ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்கிறார்கள். அது தேவனுடைய பிரமாணத்துக்கு மாறுபாடானது. தேவன் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை உண்டாக்கி வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆதியிலிருந்து பார்க்கும்போது ஆண்டவர் என்னெல்லாம் சம உரிமையை கொடுக்கிறார். முதல் தேவாலயத்திற்கு கொண்டு வர வைத்தார். இரண்டாவது பாருங்க, இயேசுவை தேடி வர அந்த பெண்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கூனியா இருந்த பெண்ணை தொட்டு அவர் நிமிர வைத்தார், விடுதலை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஒரு ஸ்திரீ, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமாக ரத்தம் போய்கொண்டே இருக்கு, பிளீடிங் போயிட்டே இருக்கு. அவர் எங்க போறது தெரியல. அப்பொழுது அவர் ஓடி வந்து இயேசுவை தொட்டார். அப்பொழுது அவருடைய உதிரம் நின்று போயிட்டு அவர் சுகமாக்கப்பட்டார். அப்போ பெண்களுக்கு டாக்டரால கொடுக்காத ஒரு விடுதலை கூட இயேசு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பெண்களாக இருந்தாலும் பெண்களுடைய வியாதியை சுமக்கிறவர் இயேசு கிறிஸ்துவாக. கல்வாரியிலே வியாதி சுமந்தார், அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தார். 12 ஆண்டுகளாக டாக்டரால மருத்துவரால கொடுக்க முடியாத விடுதலை கொடுக்க முடியாத அந்த வியாதியிலிருந்து இயேசு விடுதலை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். விடுதலை பெற்ற பெண்மான். சரி, யாரு விடுதலை பெற்ற ஒரு பெண்மான் இருக்கும்? பெண் சிங்கம் என்று பார்ப்போம். ஒரு பெண் எப்படி முயலா இருக்காமல், ஒரு பெண் ஒரு சாதாரண ஒரு குருவியா இருக்காமல், ஒரு பெண் ஒரு சிங்கமாக எப்படி மாற வேண்டும்? யாரு, எந்த பெண் சிங்கமாக மாறுவாள்? எல்லாத்திலும் ஜெயிச்சு முன்னேறி வருவாள் யார் என்று பார்க்கும்போது அந்த வசனத்தில் பார்க்கிறோம். நப்தலி என்றது அந்த வசனத்தை படிக்குமா? நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பவன். பாருங்க, இன்பமான வசனத்தை வசனிப்பவன். தேவனுடைய வசனத்தை எந்த பெண்கள் கை கொள்கிறார்களோ அந்த பெண் விடுதலை பெற்று ஒரு மானாக மாத்திரமல்ல, ஒரு சிங்கமாக கூட மாற முடியும். சிங்கம் பார்த்துருக்கீங்களா? காட்டுல வந்து அசை போட்டுட்டே இருக்கும். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே சிங்கம் என்ன செய்யும்? அசை போட்டுட்டே இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன? அதுதான் சிங்கம். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைய வசனத்தை அசை போட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சபையில பாத்தீங்கன்னா, எல்லா சபையிலும் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா வருவாங்க. வெள்ளிக்கிழமை ஜெபம், சனிக்கிழமை ஜெபம், எல்லாம் பெண்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு தான் ஆண்கள் வருவார்கள். ஏன்னா அவங்க வேலைக்கு போகிற அப்படின்னாரு. ஓகேங்களா? வீட்டுல இருந்தா கூட சீக்கிரம் மனசு வராது. ஆனால் பெண்கள் பாருங்க, எந்த சபை வேணாலும் எடுத்துக்கல, பெண்கள் தான் நாங்க ஜெபத்துக்கு போடுவாங்க. ஜெபத்துக்கு ஓடி வசனங்களை கேட்டு வீட்டுல உட்காந்து என்ன பண்ணுவாங்களாம்? வசனத்தை அவங்க அசை போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க கேளுங்க, போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ண பாஸ்டர் கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு குடும்பத்துல பிரச்சனை, அவ்வளவு பாரங்கள் இருந்தாலும் இந்த வசனத்தை உட்கொண்டு தியானம் செய்கிறவர்கள் தான் பெண். அந்த பெண் தான் சிங்கமாய் பெண் சிங்கமாக மாற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ வசனத்தை யாரு நல்லா கேட்கிறார்களோ அவர்கள் தான் பெண் சிங்கம், வீராங்கனையாக வீரராக மாற முடியும். சம உரிமையை கொண்ட சபையில முதல் பெண்களை உள்ள சேர்த்தார். அதை பார்த்து இன்றைக்கு அரசாங்கம் பாருங்கள், பெண்கள் வந்து எல்லாம் சமமாக காரியங்களை செய்யலாம். அரசாங்கத்துல பெண் போலீஸ் இல்லாம இருந்துச்சு, ஆண் போலீஸா இருந்தாங்க. ஆனால் ஆட்சியில் இருக்கிற, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஆட்சியில் இருந்தவர் அவர் முதலாக ஒரு பெண் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவள் பெண்ணை போலீஸாக, பெண் போலீஸாக மாற்றினார். பெண்களுக்கு துப்பாக்கி கையில கொடுத்து பெண் போலீஸ் அதிகாரியாக மாற்றினார். இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் போலீஸ் அதிகாரி துப்பாக்கியோடு சுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ட்ரெஸ் போட்டு பெண்கள் போலீஸாக இருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வராத இருந்த பெண்கள் இன்றைக்கு பெண்கள் சுதந்திர தினம் ஃப்ரீயாக துப்பாக்கியோட சுத்தி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லா வேலையிலும் ஐடி கம்பெனி நைட்டு வேலைக்கு போகிறார்கள். பெண்கள் மெட்ரோ ஓட்டுகிறார்கள், பெண்கள் ஆட்டோ ஓட்டுகிறார்கள், பெண்கள் பஸ் ஓட்டுகிறார்கள், பெண்கள் லாரி ஓட்டுகிறார்கள், அடுப்பாங்காயிலிருந்து சாப்பாடும் செய்கிறார்கள், புருஷனுக்காக பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு ஆணை போல அவர்கள் சம்பாதித்து எல்லாம் பெண்களை சம்பாதிக்க ஆரம்பித்தார்கள்.
அந்த பெண் சிங்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண் மான், விடுதலை பெற்ற மான் அழகாக இருந்தாலும் அதே அந்த மான் அந்த சிங்கமாக மாறுகிறது. எப்போ? சம்பாதிக்கும் பொழுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பெண்களும் எல்லாரும் வேலைக்கு போறாங்க. நம்ம சபையில கூட எல்லா பெண்களும் வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, தெளிவாயிட்டாங்க, உஷராயிட்டாங்க. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் அவளை சுதந்திரமாக மாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அரசாங்கத்தில் பாருங்க, பெண் குழந்தை பிறந்தால் பணம் கொடுக்கிறார்கள். அந்த குழந்தை வளர்க்கும் போது ஸ்கூல்ல படித்தால் பெண்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்கிறார்கள். பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணி அப்பா அம்மா இல்லைன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள். கல்யாணம் பண்ணுவதற்கு அரசாங்கம் பணம் கொடுக்கிறது. கல்யாணம் பண்ணி கன்சீவ் ஆகினால் அவங்களுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கிறது. வயசான தாய்மார் பெண்களுக்கும் பணம் கொடுக்கிறாங்க, முதியவர்களுக்கு பணம் கொடுக்கிறாங்க, விதவி பெண்களுக்கு பணம் கொடுக்கிறாங்க, தலைவி மகளுக்கு பணம் கொடுக்கிறாங்க, ரேஷன்ல இருக்கிற தலைவர்களுக்கு 1000 பணம் கொடுக்கிறாங்க. எல்லா பெண்களுக்கு வசதியா வந்திருக்கு. இதெல்லாம் யாரு வகுத்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். பெண்களுக்கு முக்கியம் கொடுத்தவர் இயேசு. அந்த வழியாக பார்க்கிறவர்கள், அரசாங்கத்தில் வருகிறவர்கள், அவர்கள் பெண்களுக்கு கடவுள் இயேசு முக்கியம் கொடுத்திருக்கிறார்களே சொல்லி பெண்களுக்கு இப்போ நிறைய சலுகை கிடைக்கிறது. பெண்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆண் கம்ப்ளைண்ட் பண்ணா எடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு பெண் அழுதுட்டு கண்ணீர் விட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஏன்? பெண்களுக்கு அவ்வளவு முக்கியம் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலயும் பெண்கள் என்று சொன்னாலே முக்கிய பெண்களுக்கு வழி வகுத்து அவங்கள முக்கியம் கொண்டு வந்தவர் கடவுள் இயேசு கிறிஸ்து தான். எத்தனையோ நம்ம பார்க்கிறோம், சாமி கடல இருக்கு. ஆனால் பெண்ணை அவதூறு பேசாமல், அவமானப்படுத்தாமல், அசிங்கப்படுத்தாமல், கேவலப்படுத்தாமல் பெண்ணை உயர்த்தி பேசினவர் இயேசு மாத்திரம் தான் என்று பார்க்கிறோம். இயேசுடைய பிள்ளைகளும் அப்படிதான். பைபிள் படித்து வேதத்தை படிக்கிற எல்லாரும் பெண்களுக்கு முக்கியம் கொடுப்பாங்க. ஏன்னா இயேசு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நீங்கள் வேதத்தில் பாருங்கள், சபைக்கு வருகிறது பெண்கள் தான், சபையிலே வேலை செய்வது நிறைய பெண்கள் தான், சபையில் ஆவியில நிரம்புவது பெண்கள் தான், அபிஷேகத்தில் நிரம்புவது பெண்கள் தான். ஏன் சொல்ல பண்ணால் எல்லா சபைகளிலும் காணிக்கை கொடுப்பதே பெண்கள் தான். புருஷனுக்கு தெரிஞ்ச ஒரு காணிக்கை கொடுப்பாங்க, புருஷனுக்கு தெரியாம ஒரு காணிக்கை கொடுப்பாங்க. எவ்வளவு கஷ்டத்தாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பெண்கள் தான். பெண்கள் இல்லைன்னா சபை வளர்ச்சி அடையாது. பெண்கள் இல்லைன்னா சபை வளராது. ஏனென்றால் பெண்கள் அவங்க தான் முக்கியமா. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவர்கள் தான் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கொடுக்கிறார்கள். ஏன்? பைபிள்ல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு இடத்துல மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கும் போது எல்லாரும் காணிக்கை கொடுத்தாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம் கொடுத்திருக்கோம். அங்க ஒரு விதவை பெண் இருக்கிறார். அவள் சுருக்கு பையை திறந்திருப்பார். இயேசுவை பார்த்திருப்பாரு. ஏதோ இந்த கிழவி, விதவி கிழவி, இந்த பெண் எந்த சுருக்கு பையை திறக்கிறாள் என்று பார்த்தால் அதுல கையை விட்டு இருக்கிறார். அப்படியே இருந்த பணத்தை 2 பணம் தான், 2 வெளிக்காசு, 2 காசு தான் இருந்தது. அந்த 2 பணத்தை ஒன்று வைத்து ஒன்று எடுக்காமல் 2த்தையும் அந்த காணிக்கை பெட்டியில் போட்டார். அதை இயேசு உற்று பார்க்கிறார். அப்ப பெண்களை இயேசு எவ்வளவு கவனமா நோக்கி பார்க்கிறார். பாத்தீங்களா? ஏதோ அந்த போட்டா விதை போட்டோம், 15 வயசானவர் அப்படியெல்லாம் நினைக்கல. அந்த விதவி பெண்ணை அவர் எவ்வளவு கவனமாக நோக்கி பார்க்கிறார். அதனால்தான் அவர் சொல்கிறார், அந்த விதவி இருந்த 2 காசை அதில் மனப்பூர்வமாய் கொடுத்தார். அப்போ சபையில பெண்கள் தான் மனப்பூர்வமாக அதிகம் உண்மையாய் ஆண்டவருக்கு கொடுப்பாங்க. அது நம்ம இப்ப சாட்சி கூட பார்க்க. உண்மையாய் கொஞ்சம் நிறைய இப்படி பண்ணுவாங்க, மேக்கப்லாம் பண்ணுவாங்க, ஸ்டைல் பண்ணுவாங்க, கொஞ்சம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க இறுதியும் அது உண்மையாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்கள் அந்த 2 காணிக்கை கூட கரெக்டாக ஆண்கள் கொடுப்பாங்க. சீக்கிரம் மனசு வராது. ஆண்களை குடுங்க வைக்கிறதே பெண் தான். ஏங்க கொடுங்க, ஏங்க கொடுங்க, புருஷனை ஏறி கொடுங்க கொடுங்க கொடுங்க, கைட்டு கொடுங்க, தசமாமா கொடுங்க, காணியை கொடுங்க 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 என்று புருஷனை ஏறி விடுகிறது பெண் தான். பெண் இல்லாவிட்டால் காணியை கூட கிடைக்காது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னால் இந்த வேதம் அப்படி சொல்வது. எல்லா இடங்களிலும்
அப்ப இந்த பைபிள்ல நிறைய காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவு இந்த பெண்களுக்கு முக்கியம் கொடுக்கிறார். அப்ப பாருங்க, எல்லா இடங்களிலும் படிக்கிற இடத்துல பெண்களுக்கு உரிமை கிடைக்கிறது. ஒரு பஸ்ல போனாலும் பஸ் ஃப்ரீ தான், பெண்களுக்கு பஸ் ஃப்ரீ தான், ரேஷன்ல எல்லாமே கட்சிக்கே இருக்கு பெண்களாய். இன்னும் போக போக பார்த்தா ஆண்கள் திரும்பி பார்க்க நம்ம பெண்ணா இருந்தாலும் நிறைய கிடைக்கும் போல பேசாம பெண்ணா பிறந்திருக்கலாம். அத்தனை சலுகையும் அத்தனை நன்மையும் எல்லாம் பெண்களுக்கும் பைபிள் ரீதியாகவே உரிமையை கொடுத்து கொண்டிருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். இப்படி இந்த மகளிர் தினத்துல ஆண்டவர் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியம் கொடுத்தார், அதுதான் இப்பொழுது மகளிர் கொண்டாடுகிறார்கள். ஒரு பெண் எவ்வளவுதான் தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவள் எவ்வளவு சுமக்கிறாள், கர்ப்பத்தில் குழந்தையை சுமக்கிறார், இதயத்தில் புருஷனை சுமக்கிறார், குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறார். இதெல்லாம் யார் தெரியுமா? எந்த பெண்ணு? எல்லா பெண்ணும் கிடையாது. அது நினைச்சுக்கணும், எல்லா பெண்ணும் கிடையாது. என்ன, எந்த பெண் இது? எந்த பெண்? புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தி இல்லாதவளோ குடும்பத்தை கட்டுகிறார், புத்தி இல்லாதவ குடும்பத்தை கட்டுகிறார். புத்தி உள்ளவளோ அவள் வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ளவர் ஸ்ரீ. நான் சொல்ற ஸ்ரீ வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருப்பாங்க. தேவ சமூகத்தை வராத, ஆண்டவர் நம்பாத, அவிசுவாசம் எங்க போனாலும் பிரச்சனை உண்டாக்கிட்டு, குழப்பத்தை உண்டாக்கிட்டு, அம்மா வீட்டுல இருந்தாலும் புருஷ வீட்டுல இருந்தாலும் எந்த வீட்டுல இருந்தாலும் எங்க போனாலும் இப்போ அவங்கள நான் சொல்லவில்லை. மகளிர் தினம் என்பது மகளிர் பெண் என்று சொன்னாலும் அங்கே மானை போல இருக்கிற விடுதலை பெற்ற பெண், சிங்கத்தை போல இருக்கிற அசை போட்டு கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானமாக இருக்கிற பெண், புத்தி உள்ள பெண், அவள் தான் இப்படிப்பட்ட புத்தி உள்ள ஸ்திரீயாக மாறுவார். நீங்க எல்லா இடத்துலயும் ஆராதனை பாருங்களேன், முதல் பெண்கள் தான் முதல்ல வருவாங்க, பெருக்குவாங்க, கூட்டுவாங்க, எல்லா இடத்துலயும் போவாங்க. அவங்க புத்தி உள்ள பெண், தேவனுக்கு பயந்து வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் போட்டு சபைக்கு வருவாங்க. அப்ப அவங்க யாரு? புத்தி. இப்ப லேட்டா வர பெண்கள் யாரு? லேட்டா வர பெண்கள் யாரு? இப்ப அடுத்தது பைபிள் எழுதுனாங்கன்னா அவங்க ஏதாவது கட்சி எழுதிடுவாங்க. லேட்டஸ்டா இருந்த கட்சிகள்லாம் வந்து லேட்டா போய் எல்லா பிரச்சனையும் உண்டாக்குது. அப்ப லேட்டா கட்சியா இருந்தாலும் சபையா இருந்தாலும் லேட்டா போறவங்க தான் நீங்க எந்த கட்சி நீங்க தீர்மானிச்சு. கரெக்டா தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க ஏசாப்பா கட்சியா இருக்கலாம். இந்த பூமியில எந்த கட்சியும் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? உமா கூட கேக்குதா? நீங்க தேவனுடைய கட்சி, ஏசப்பாவுடைய கட்சியா இருந்தீங்கன்னா ஊழியர் செய்கிறவங்க எல்லாரும் 9 மணிக்கெல்லாம் இருக்கிற ஊழியர் செய்கிறவங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும் நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க 9 மணி மிஞ்சி போன ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள வந்து மற்றவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க. முதல் ஊழியர் செய்யறவங்க வாங்க, கர்த்தருடைய ஊழியத்துல உண்மையா இருக்க, தேவன் கொடுத்த உங்க ஊழியத்துக்கு நீங்க உண்மையா இருக்க, யோசேப்பை போல உண்மையா இருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி உண்மையா இருந்தா கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? உயர்த்துவார். தன் குழந்தைகளுக்காக அழுகிறவள் பெண் தான். அப்பா வந்து அடிப்பார், திட்டுவாரு, ஆனா அழுதுட்டு இருக்க மாட்டாரு. அப்பா செய்வார், பாட்படுவார், கஷ்டப்படுவார். ஆனா தாய் வந்து பிள்ளைகளுக்காக அழுவார். எந்த தாய் பிள்ளைகளுக்காக அழுது? பிள்ளைக்காக. ஆக அப்பா வந்து என்ன பண்ற, தூக்கிட்டு போவாரு. ஆனா அம்மா வந்து என்ன செய்யறாங்க? பக்கத்துல இருக்கிற தண்ணீரை கூட பார்க்கல, பதட்டம், பிள்ளை சாக போகுது, அழுகுறான். குழந்தைக்காக, பிள்ளைகளுக்காக அழுகிறவள் ஒரு தாய். தாய் தான் பிள்ளைகளுக்காக அழ முடியும். நீங்கள் அழுது ஜெபம் பண்ணால் கர்த்தர் உங்க பிள்ளைகளை பாதுகாப்பார். அல்லேலூயா. என்ன மகிமை சிஸ்டர் பையனுக்காக, சார்லஸ்க்காக அழுது ஜெபம் பண்ண, கண்ணீரோட கண்ணீரை கேட்டு ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம் பண்ண. பிரியா கூட ட்ரெஸ் போட்டு தான் உட்காந்து, அவன் பையனை நானும் அழுது ஜெபம் பண்ணி அடுத்த வாரத்துல ரோஷனா பிரகாசமா உங்க அம்மா அழுது இருக்கிறாங்க, அதனால நீ வந்துட்ட, நீ அழுத உன் பிள்ளை வருவான். வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. உங்க பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கிறாங்கன்னா நீங்க அழுகுறீங்கன்னு அர்த்தம், நீங்க அழுகுறீங்கன்னு அர்த்தம்.
நான் வாலிப வயசா இருக்கும்போது சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஜபத்துல உட்கார மாட்டேன். எங்க அம்மா அழுதுட்டே இருப்பாங்க ஜபத்துல. எங்க அம்மா ஏன் அழுகுறாங்கன்னு எனக்கு புரியாது. ஆனா ஏதோ அழுது நான் போய் வெளியே போயிடுவேன். ஆனா இப்பதான் தெரியுது பிள்ளைகளுக்காக அழுது ஜபம் பண்ணியிருக்காங்க. அதனால நாங்க அண்ணன் தம்பி 3 பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ சமூகத்துல இருக்கிறவங்க எங்களை மாத்திருக்கோம். உங்க அம்மா அழுதுனால தான் நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க அழுதுனால உங்க பிள்ளைகள் வந்து, ஒருவேளை உங்க பிள்ளைகள் வரையிலன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? அழுது ஜெபம் பண்ணுங்க. யாருக்காக? உங்க பிள்ளைகளுக்காக பண்ணுங்க. முதல்ல இயேசு சொல்லிட்டாரு, எனக்காக இல்ல, முதல் உன் மகளுக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம் பண்ணுன்னு சொன்னார் இல்லையா? அண்ணால் பாருங்க, அவர் தேவ சமூகத்துல மன்னன் கேச ஒரு ஸ்ரீ, அவர் வெட்கமே படல. ஊழியக்கார பார்த்தாலும் சரி, யாரு பார்த்தாலும் சரி, ஜனங்க பார்த்தாலும் சரி, யாரை பார்த்துட்டு போட்டோம், அண்ணால் இறுதிக்கு ஊற்றி அழுது புலம்பி செபிக்கிறார். அவருடைய நிந்தை மாறினது. உங்களை யாராவது நிந்திக்கிறாங்களா? உங்களை அவமானமா பேசுறாங்களா? கேவலமா பேசுறாங்களா? நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க. கூட கூட போடா, சண்டை போடாது. கூட கூட தேவ சமூகத்தில் அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் நிந்தைகள், அவமானங்கள், அசிங்கத்தை எல்லாத்தையும் எடுத்து கர்த்தர் அண்ணாலை போல மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெபெக்காள் ஒரு பெண், வாலிப பெண், திருமணத்துக்காக கல்யாணத்துக்காக கல்யாணம் கேட்டாளா? ரெபெக்காள் எனக்கு கல்யாணம் வேணும், கல்யாணம் கேட்டாளா? இல்ல. அவ பாட்டு வீட்டுல இருக்கலாம். வீட்டு வேலையை செய்கிற பெண்ணு ரெபெக்காள் என்ன வேலை செய்யறா? வீட்டு வேலையை செய்யறா. வீட்டுல இருக்கிற வேலையை கரெக்டா செய்யறா. ஏன் தெரியுமா? ஒட்டகத்துக்கு தண்ணி பிடிக்க போனது ரெபெக்காள். ஒட்டகத்துக்கு தண்ணி பிடிக்க போன ரெபெக்காளை பொண்ணு பார்க்க வராங்க. நீங்க நல்லா விளக்கி கொள்ளணும். பெண்கள் வீட்டு வேலை செய்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு துணை, ஒரு கணவன் கிடைப்பான். அவன் உன் இடுப்பை உடைக்க மாட்டான், உன் காலை உடைக்க மாட்டான், உன் கையை உடைக்க மாட்டான். நல்ல கணவன் கிடைப்பான். ஏன் தெரியுமா? நீ ஆல்ரெடி குடத்தை தூக்கி தூக்கி உன் இடுப்பு உடைச்சிருதுல, அப்ப அவன் உடைக்க மாட்டான். நீ வீட்டுல வேலை செய்யாதவதான் உடைக்க வருவான் ஒருத்தான் புதுசா ஒண்ணு சரியாக்குறதுக்கு. ஆனா அங்க ரெபெக்காள் அவள் வீட்டு வேலை செய்கிறவளா, குடத்துக்கே தண்ணி. அது மாத்திரம் இல்ல, அங்க எலியாசர் பொண்ணு பார்க்க வராங்க. அந்த பொண்ணு பார்க்க வரவங்க கேட்கிறா, உன் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுப்பேன், உனக்கும் தண்ணி கொடுப்பேன். அப்போ ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், பெண்கள் அவள் தனக்கு இருக்கிறதை எடுத்து கொடுக்கிறவள் தான் பெண். தன் இருக்கிறதை கொடுப்பாள். உனக்கும் கொடுப்பேன், உன் ஒட்டகத்துக்கும் கொடுப்பேன்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வத்தை காட்டுகிறது. மனப்பூர்வமான பெண்கள், மனப்பூர்வமான பெண்கள், மனப்பூர்வமாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நீங்க வீட்டுல பார்த்திருக்கீங்களா? உங்க அனுபவத்துல நீங்க பார்த்திருக்கலாம். அப்பா வாங்கிட்டு வருவாரு ஸ்வீட்டோ பிஸ்கெட்டோ, அப்பா வாங்கிட்டு வருவாரு. வந்த உடனே அப்பா என்ன பண்ணுவாரு தெரியுமா? அப்பா என்ன பண்ணுவாரு? பையன்கிட்டயே பொண்ணுகிட்டே கொடுத்துருவாரு. பையன்கிட்டே பொண்ணுகிட்டே கொடுத்துருவாரு. அவன் என்ன பண்ணுவான்? சில பையன் பொண்ணுங்களாம் அப்பா கொடுத்தோன்னு கபலபலபலன்னு அடிச்சு சாப்பிடுவான். கடைசியில 1-2 மிச்சம் இருக்கும். 1-2 மிச்சம். இது அப்பா வந்து கொடுத்துருவாரு. ஆனா அம்மா கிட்ட ஒரு பொருள் கொடுத்தால் அம்மா என்ன செய்வாள்? அதை திறந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி, இது பையனுக்கு, இது சின்ன பையனுக்கு, இது பொண்ணுக்கு, இது அப்பாவுக்கு, இது எனக்கு அப்படின்னு எடுத்து வச்சிருவாங்க. கடைசியில் அம்மா சாப்பிடாத துண்டு பீஸ் வச்சிருப்பாங்க. அதுலயும் சில பிள்ளைங்க எனக்கு வேணும்வாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதை எடுத்து கொடுத்துருவாங்க. அதான் தாய். அதான் ரெபெக்காள். தனக்கு இருக்கிறதை கொடுக்கிறவள் தான் தாய். அதான் ரெபெக்காள். அவருக்கு நல்ல வாழ்க்கை வருகிறது. வந்துச்சா? நல்ல வாழ்க்கை வந்துச்சா? நல்ல வாழ்க்கை வரும்போதுவே ஈசாக்கு அடிப்பட்டாங்க. வரும்போதுவே அவருக்கு எல்லாம் தங்கத்துல வலியிலும் கடக்க எல்லாம் போடுறாங்க. இவன் கொடுக்கல டவுரி, இவ வரதட்சணை கொடுக்கல, இவளுக்கு கொடுத்து இவளை வந்து கல்யாணம் பண்றாங்க. பாத்தீங்களா அவருடைய கேரக்டர், அவருடைய சுபாவம். நம்ம நல்ல சுபாவமா இருந்தால், நம்ம நல்ல சுபாவமா நல்லா இருந்தால், நல்ல வீட்டுல வேலை செய்யற பெண்ணா இருந்தால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சில கல்யாணம் பண்ணிட்டு போகும்போதுவே, மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போதுவே ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. எப்படி பெண் கொடுப்பா ஒரு லிஸ்ட். என்ன லிஸ்ட் தெரியுமா? நான் வந்து சமையல் அறையில பாத்திரம் கழுவ மாட்டேன், நான் பாத்ரூம் கழுவ மாட்டேன், நான் காலையில 8 மணி வரைக்கும் தூங்குவேன்,
புருஷனுக்கு லிஸ்ட் கொடுப்பான் போகும்போது, நான் என் துணி மட்டும் தான் துவைப்பேன், புருஷன் துணி துவைக்க மாட்டேன், மாமனார் துணி துவைக்க மாட்டேன், நான் மாமனார் மாமியாரோட இருக்க மாட்டேன், நான் தனியா தான் இருப்பேன், எனக்கு தனியா வீடு எடுத்து வைக்கணும். இதெல்லாம் ஒரு கண்டிஷனோடு போவாள் பெண். புதன்கிழமை போவாள், சனிக்கிழமை ஓடி வந்துடுவாள். நிறைய பேர் எடுத்து போய் வாழ மாட்டாங்க. புதன்கிழமை போவாள், சனிக்கிழமை ஓடி வந்து போகும்போது எப்படி லிஸ்டோட போகணும். லிஸ்டோட போகும்போது நான் போற இடத்துல பாத்திரம் கழுவ மாட்டேன், சமையல் செய்ய மாட்டேன். இப்பதான் இருக்க ஒரு போன் பண்ணா வருது அப்படியே பாஸ்போர்ட். புரியுதுங்களா? இப்படிப்பட்டவங்கள ஆண்டவர் கனப்படுத்த மாட்டார். உடம்பு முடியல தேவைன்னு சொன்னா வாங்கி சாப்பிடலாம், ஹோட்டல்ல தப்பு இல்லை. அப்போ வீட்டு வேலை செய்யாத ரெபெக்காவை கர்த்தர் கனப்படுத்த மாட்டார். ஆனா இந்த ரெபெக்கா வீட்டு வேலை செய்கிறவன் தூரமா போய் தண்ணி தூக்கிட்டு வரா, இடுப்புல தூக்கிட்டு வரா, சோழத்தை தூக்கிட்டு எவ்வளவு இடுப்பு வச்சிருக்கோம் யோசித்து பாருங்க. அதனாலதான் ஈசா கூட அவர் ராணி மாதிரி இருந்தார். ராணி மாதிரி நம்ம வாழணும், நல்லா வாழணும், நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னால் பாடுபடுகிற ஒரு பெண்ணாக இருக்கணும். இன்றைக்கு பெண்கள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள் பாருங்க. எல்லா இடத்துலயும் போறாங்க, டாக்டரா படிக்கிறாங்க, இன்ஜினியரா இருக்கிறாங்க. பெண்கள் மசூரி வேலை, மேஸ்திரி வேலை பாக்குறாங்க, கொத்தனார் வேலை பாக்குறாங்க. பெண்கள் எல்லா வேலையும் பாக்குறாங்க, எல்லாம் இறங்கி செய்யிட்டாங்க. அப்ப எவ்வளவு பாடுபடுகிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் உயர்ந்தவர்கள். சில பெண்கள் செய்ய மாட்டாங்க, ஆனா அவங்க மேல தப்பு இல்லை. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களை வேலை வாங்க மாட்டாங்க. ஐயோ என் பொண்ணு வேலை, என் பொண்ணு கெடுக்கிறதே அப்பா அம்மா தான். அது போற வீட்டுல எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெபெக்காள் அவள் வேலை செய்கிற பெண்ணாக இருந்து அவள் விவாகத்துக்கு ரெடி ஆகி இரட்ட குழந்தை பிறகு ஏசா யாக்கோபு பிறந்த பிள்ளைகள் தான் நீங்க பாருங்க. நத்தலி விடுதலை பெற்ற பெண்மான். அருமையானவர்களே, இன்றைக்கு பெண்கள் தின விழாவில நாம் பார்க்கிறோம். இந்த விழால தேவ சமூகத்தில் வசனத்தோட பார்க்கும்போது பெண்களுக்கு இயேசு முக்கியம் கொடுத்திருக்கிறார். அது சொல்ல விரும்புகிறேன். பெண்களுக்கு தேவன் முக்கியம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நீங்கள் தேவனை கூட பார்க்கலாம். நான் நினைக்கிறேன், அப்ப ஏவாளை ஏன் தேவன் சமைச்சாரு? ஏவாள் ஏன் சரியில்லாம போயிட்டா? ஏவாளை கூட அவர் அழகா உண்டாக்குனாரு. முதல்ல ஆதாம் கிட்ட கேட்டாரா, ஏவாள் கிட்ட கேட்டாரா? தேவன் யார்கிட்ட கேட்டாரு? ஆதாம் கிட்ட தான் கேட்டாரு. ஆனா பழம் கொண்டு கொடுத்தது யாரு? ஏவாள். பாத்தீங்களா? கொடுத்தது நேரடியா கூட்டு பலாரம் கொடுக்கல. ஏவாள் ஏன் நீ பழத்தை எடுத்து கொடுத்து ஆதாம் கேட்டு சொன்னாரா? இல்ல, ஏவாள் விட்டாரு. அப்படியே ஆதாம் தான் கேட்டாரு. அப்படிதான் ஏவாள் கிட்ட கேட்கிறார். அப்போ தப்பு செய்தா கூட ஏவாளை பாருங்க, அவர் அப்படியே சாப்பிட்டு கொண்டு. ஆனா அவ உண்மை இல்லை. அவ உண்மை இல்லாதனால தான் அவளுக்கு இந்த தண்டனை கிடைச்சது. ஒரு பெரும்பான்மையுள்ள ஸ்திரீ, அவளை மட்டுமல்ல, கூடியா இருந்த பெண்கள் மட்டும் இல்ல, ஒரு பாவம் செய்த விபச்சாரம் செய்த ஸ்திரீயை கூட அவர் மன்னிக்கிறார் என்றதை நான் பார்க்கிறோம். நீங்க தப்பு எல்லாம் குறை சொல்றாங்க, கல்லடி சாவடிக்கணும். உண்மையிலும் ஒருவேளை யாராவது குறை இது மாதிரி செய்யாம சிலப்ப எல்லாரும் இருக்கு. அப்ப அந்த பெண்ணை கூட என்ன சொன்னாரு? அடுத்த முறை செய்தவங்க சாவடிச்சுவேன் அப்படி சொன்னாரா? என்ன சொன்னாரு? இனி அந்த பாவத்தை செய்யாது. எவ்வளவு அழகா மன்னிச்சு விட்டாரு. பாத்தீங்களா? ஒரு ஸ்திரீ அவள் அழுகிறாள், அவளுடைய கண்ணீர் எல்லாம் இயேசுடைய பாதம் நனைகிறது. அந்த பாதத்தை துணியினால் அல்ல, தன்னுடைய டிரெஸ்ஸினால் அல்ல, தன முடியினால அவளுடைய பாதத்தை துடைக்கிறாள். அப்ப அந்த ஸ்திரீய எல்லாரும் சொல்றார், சீசர்களே, அப்புறம் பொண்ணு நீ சரியில்லை அப்படின்னு. அப்புறம் அப்ப கூட வர அந்த பெண்ணுக்கு இயேசு சப்போர்ட் பண்றாரு. நானே சாக போகிறேன், பரிமாண தைலத்தை ஊத்துகிறார், பரவாயில்ல. அப்ப மனப்பூர்வமா செய்து நாங்க போக போறோம், விடுங்க, அவளை திட்டாதீங்க. அப்ப பெண்களுக்கு சப்போர்ட் பண்றாரு இயேசு. அந்த பெண்ணை திட்டாத, அந்த பெண்ணை கல்லடித்து சாகடிக்காதீங்க. அந்த பெண்ணுக்கு உரிமை கொடுக்கிறாரு, முக்கியம் கொடுக்கிறாரு. அதை வச்சுதான் இன்றைக்கு பெண்களுக்கு யாராவது விரோதமா எழுப்பி கிரியை செய்தால் அவர்களை அரெஸ்ட் பண்ணும். எல்லா சட்டமும் இதெல்லாம் பார்த்துதான் வந்தது. இதெல்லாம் பைபிள்ல இருந்தா வந்ததுங்க. பெண்களுக்கு ஏதாவது பண்ணால், தொல்லை கொடுத்தால், அவங்களுக்கு விரோதமா பண்ணால் போலீஸ் உடனே பிடிச்சிட்டு போயிடும். அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்னு சொன்னால்
பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசு தவிர இந்த உலகத்துல யாராலும் சப்போர்ட் பண்ணவே முடியாது. அந்த பெண்ணை அடிக்காதீங்கன்றாரு, அந்த பெண்ணை கல்லெறியாதீங்கன்றாரு, அந்த வீட்லயே கைகளவும் பரவாயில்லன்னு சொல்றாரு. அந்த பெண்ணு சந்தையில் குடிக்கிற பெண்ணு அவர் எப்படி உனக்கு முத்த பண்ண, அது பாவம், அதை விடுங்கிறாரு. அவர் பாருங்க எல்லா இடத்துலயும் கூடிய அந்த பெண்ணை தொட்டு சுகமாக்கினாரு. பெரும்பாலான ஸ்திரீ வியாதியா இருந்த பெண்ணை சுகமாக்கினாரு. மரியாள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணி வசனித்து கொண்டிருந்தால் பெண்மானை போல. அவர் சொல்றார், மரியாள் பார்த்து இவர் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எவ்வளவு முக்கியம் உள்ளார் பாருங்க. அதனால பெண்கள் தினம் உங்களுக்காகவே இயேசு சிலுவையில் மறிச்சிருக்கிறார். நீங்க இயேசுவை உண்மையாய் நேசித்து இயேசுக்காக உண்மையாய் இருந்தால் இன்னும் நீங்க மேல 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 வாழாகாமல் தலையாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தரை மூடுவோமாக. தெய்வ சமூகத்திலே இன்னும் நிறைய பெண்களை குறித்து பார்க்கலாம். எத்தனையோ பெண்கள், ஒரு விதக பெண் தான் சாப்பிடுவதற்கு ரொட்டி தான் இருக்கிறது, அந்த ரொட்டியை சுட்டு அந்த ஊழியக்காரன் கொடுக்கிறார். அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். தனக்கு இல்லாவிட்டாலும் கொடுக்கிறவள் தான் பெண், ஒரு தாய். கர்த்தருக்கு சோத்திரம். தனக்கு இல்லைனாலும் அவள் கொடுக்கிறவள் ஒரு தாய். தனக்காக மாத்திர வேலை இல்லை, உனக்கும் உன் ஒட்டகத்துக்கும் தண்ணி வைப்பேன் என்று சொல்கிறார். குடிக்க தண்ணி கொடுப்பேன். ஒரு வீட்டுக்கு போன உடனே குடிக்க தண்ணி கொடுக்கிறவங்க யாருங்க? வீட்டுல இருக்கிற ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். வீட்டுக்கு போனவொடனே உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, வீட்டுக்கு போனவொடனே ஒரு டீ போட்டு கொடுக்குறாங்க, வீட்டுக்கு போனவொடனே சாப்பாட்டு எடுத்த தட்டுல போட்டு கொடுக்கிறது எல்லாம் பெண்கள் தான். அந்த உரிமையை, அந்த ஆசீர்வாதத்தை யார் கொடுத்தார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் பெண்களை மூலையில் உட்கார வைத்தது. இந்த உலகம் பெண்களை இருளுக்குள்ள உட்கார வைத்தது. ஆனா இருளுக்குள்ள வெளியே கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். சபைக்கு இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். இன்றைக்கு பெண்கள் விமானத்தை ஓட்டுகிறார்கள், ராக்கெட்ல போகிறார்கள், எல்லா வேலைகளை செய்கிறார்கள். பெண்கள் கிரிக்கெட் விளையாடுறாங்க, கிரிக்கெட்ல பெண்கள் விளையாடுறாங்க, ஜெயிச்சுட்டு வராங்க. பெண்கள் ஃபுட்பால் விளையாடுறாங்க, பெண்கள் கேரம் போர்டு, செஸ், என்னென்னவோ விளையாட்டு என்னெல்லாம் இருக்கோ பெண்கள் விளையாடி அவர்கள் பதக்கத்தை வாங்கி வீராங்கனையாக வருகிறார்கள். வேதங்களை பார்க்கிறோம். அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் முன்னேறி கடந்து போங்க. நீங்க முன்னேறி கடந்து போவதை பார்க்கிறோம். உண்மையான இருதயம் உள்ள புத்தி உள்ள ஸ்திரியா இருந்தால் உன் வீடு கட்டப்படும். புத்தி உள்ள ஸ்திரியாக இருந்தால் உன் புருஷனை நீ ஆதாயப்படுத்திப்பாய். நீ நல்ல பெண்ணாக புத்தி உள்ள பெண்ணாக இருந்தால் உன் புருஷன் உன்னை பார்த்து என்ன தெரியுமா? என் மனைவி எனக்கு தலையில் இருக்கிற கிரீடமாக இருப்பாள். நீ உண்மை இல்லாமல் இருந்தால் என் மனைவி எனக்கு தலைவலியாக இருக்கிறாள் என்று சொல்லுவான். நீ தலைவலியாக இருக்க போகிறாயா, இல்ல புருஷனுக்கு கிரீடமாக நீ பிரகாசிக்கிறவராய் மாற போகிறாயா? சபையில் இருக்கிற அந்த விதவை பெண்ணை உண்மை உள்ள பெண்ணாக இருக்க போறாயா? விடுதலை பெற்ற பெண் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மானாக இருக்கிறார். அவள் வசனத்தை அவள் வசனித்துக் கொண்டிருக்கிறார், தியானம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்படைப்போமாக. அருமையான சகோதரர்களே, நம் சகோதரிகளை என்ன பார்க்கிறோம்? இன்றைக்கு பெண்கள் தினம் என்று சொல்கிறோம், விடுதலை தினம் என்று சொல்றோம். அது ஒரு வார்த்தை. ஆனால் உண்மையான விடுதலை பெற்ற பெண்ணாக இருக்கிறாயா? கர்த்தருடைய விடுதலையாக இருக்கிறாரா? அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, கஷ்டங்கள் இருக்கா, நீங்கள் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையாக போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக போகிறார். நீங்கள் ஒரு மானை போல துள்ளி துள்ளி எழுப்பி குதிக்க வேண்டும். அவன் காலும் கட்டங்களும் கடன் கொண்டு சப்பானி எழுப்பி குதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஒப்படைப்போமாக. தேவன் நம்மளை விடுதலையாக்கிறவர். உண்மை உள்ள ஸ்திரீயாக, ஞானமுள்ள ஸ்திரீயாக, தலையில் இருக்கிற கிரீடமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை உயர்த்துவாராக. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி உள்ள ஸ்திரீ சபையை கட்டுகிறாள், புத்தி உள்ள ஸ்திரீ தன் எல்லா வாழ்க்கையிலும் முன்னேறி போகிறாள். முன்னேறி போவோமாக, அபிஷேகத்தோட கடந்து போவோமாக. இன்றைக்கு பெண்கள் ஊழியம் செய்கிறார்கள், பெண்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறார்கள். அவருடைய சமூகத்தில் ஒப்படைப்போமாக.
உங்களுடைய புருஷனுக்கு நல்ல ஒரு மனைவியாக இருப்பீர்களாக, உங்களுடைய தகப்பனுக்கு நல்ல ஒரு பெண்ணாக இருப்பீர்களாக, உங்களுடைய பையன்களுக்கு நல்ல ஒரு தாயாக இருப்பீர்களாக, எல்லாருக்கும் சகோதர சகோதரியாக இருப்பதாக. கர்த்தர் அந்த பெண்ணை அவர் உயர்த்தி பேசுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவராக. சிங்கக்குட்டிகள் தாட்சணித்து பட்டணியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வசனத்தின்படி இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பெண்களுக்கும் எல்லாம் உரிமையை கொடுத்து எல்லாத்திலும் சலவை கொடுக்கிறாங்க. எல்லாத்திலும் சலவை பெண்களுக்கு. ஏன்னா கர்த்தரை தேடுகிற பெண்களுக்கு எந்த குறைவும் இல்லை. நாம் கர்த்தரை தேடுவோமானால் அவர் எந்த குறைவில்லாமல் வைப்பார். அவருடைய சமூகத்தில் ஒப்படைப்போமாக. ஆண்டவருக்கு ஒப்படைப்போம். ஆண்டவரே, என் புருஷனுக்கு நல்ல நான் மனைவியா இருப்பேன் ஆண்டவரே, என் அப்பாவுக்கு நான் நல்ல ஒரு பெண்ணா இருப்பேன் ஆண்டவரே, மகளா இருப்பேன் ஆண்டவரே, என் பையனுக்கு நான் ஒரு தாயா இருப்பேன் ஆண்டவரே. தூக்கி உள்ள ஸ்திரீ அவள் அசை போடுகிறாள், வசனத்தை அசை போடுகிறாள். இந்த நாள் விடுதலை பெற்ற பெண்கள் நாளாக, விடுதலை பெற்ற ஒரு நாளாக இருக்கட்டும். நம்முடைய எல்லா கண்ணீர் ஆண்டவருக்காக செலவு பண்ணுவோமாக. உலகத்தை நோக்கி பார்க்க வேண்டாம். உலக ஆண்டவர் நமக்கு வேண்டாம். உலக வேஷம் நமக்கு வேண்டாம். சாத்தானுக்கு பின்னாடி போக வேண்டாம். பாவத்தின் பின்னாடி போக வேண்டாம். வாலிப பிள்ளைகள், அசுத்த ஆவிகள் பாவத்தின் பின்னாடி போக வேண்டாம். கர்த்தரை தேடுவோமாக. கர்த்தரை தேடுவோமாக. மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.